ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஓட்டர் ஐடி கார்டு எப்படி ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் பண்ணுறது தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். voters.ec.government.in இதான் வந்து அஃபீஷியல் வெப்சைட். ஓகே, இந்த வெப்சைட்டில் ஓட்டர் சம்மந்தப்பட்ட எல்லா சர்வீஸுமே நீங்களே வந்து பண்ணிக்கலாங்க. புதுசாக ஓட்டர் ஐடி கார்டு அப்ளை பண்ணலாம். ஓட்டரில் ஏதாச்சும் கரெக்ஷன் பண்ணுறதா வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லா சர்வீஸுமே இருக்குது. ஸோ அதில் நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம் எப்படி புதுசாக ஓட்டர் ஐடிக்கு அப்ளை பண்ணுறது. அதேமாரி ஓட்டர் ஐடி கார்டில் ஏதாச்சும் நீங்கள் கரெக்ஷன் பண்ணணும், நேம் அப்டேட் பண்ணுறது, மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணுறது, ஃபோட்டோ, அட்ரஸ், டேட்டா பர்த், இந்த மாதிரி ஏதாச்சும் கரெக்ஷன் பண்ணுறதும் நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன், தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஓட்டர் ஐடி கார்டை எப்படி ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் பண்ணுறதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த வெப்சைட்டில் முன்னாடி அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா டேரெக்டாக லாகின் பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட் இல்லாதவங்க சைன் அப் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்குங்க. ஸோ மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்களுக்கான மொபைல் நம்பர் என்னவோ அதை நீங்கள் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு கீழே ஒரு கேப்சா கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த கேப்சா கோடை அப்படியே பார்த்து டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட் நேம் மற்றும் லாஸ்ட் நேம் வந்து கேட்கும். இதில் போயிட்டு உங்களுக்கான பெயரை என்ட்ரு பண்ணிட்டு ரீசெண்ட் ஓடிபி கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்துடுங்க. அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணிட்டு வெரிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் லாகின் அப்படின்ற ஆப்ஷனை பயன்படுத்தி இதில் போயிட்டு ஸோ உங்களுக்கான மொபைல் நம்பர், ஸோ எந்த மொபைல் நம்பர் கொடுத்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிங்களோ அந்த மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு ஸோ திரும்ப உங்களுக்கு கேப்சா கோடு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த கேப்சா கோடை என்ட்ரு பண்ணிட்டு ரெக்வெஸ்ட் ஓடிபி கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு மொபைல் நம்பருக்கு அகைன் வந்து பார்த்தா ஓடிபி வரும். எப்போ நீங்கள் லாகின் பண்ணாலும் சரி ஓடிபி என்ட்ரு பண்ணி தான் நீங்கள் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்திருக்க ஓடிபி அப்படியே பார்த்து டைப் பண்ணிட்டு வெரிஃபை ஆன் லாகின் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான டேஷ்போர்டு வந்து பார்த்தா ஓப்பன் ஆகும். ஓகே, இப்போ நீங்கள் ஓட்டர் ஐடி கார்டு டவுன்லோட் பண்ணுறதுக்கு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், எபிக் டவுன்லோட்னு இந்த ஆப்ஷனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா ஐ ஹாவ் அப்படின்றதுல போயிட்டு எபிக் நம்பரை செட் பண்ணிட்டு என்டர் எபிக் நம்பரில் உங்களுக்கான ஓட்டர் ஐடிக்கான நம்பர் இருக்குது பாருங்கள், அதை தாங்க நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதுக்கு ஓட்டர் ஐடி நம்பர் தேவைப்படும். ஸோ ஓட்டர் ஐடி கார்டு நம்பர் தெரியாதவங்க உங்கள் ஊரோட ஓட்டர் லிஸ்ட்டை டவுன்லோட் பண்ணி உங்கள் நம்பரை செக் பண்ணி பார்த்துக்கலாம். அல்லது சேம் இதே வெப்சைட்டில் போயிட்டு நோ யுவர் ஓட்டர் லிஸ்ட்னு அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் போயிட்டு உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் வச்சு ஓட்டர் ஐடி கார்டு நம்பரை சர்ச் பண்ணுங்கள். ஸோ முதல்ல ஓட்டர் ஐடி கார்டு நம்பரை கொடுத்துட்டு ஸ்டேட் கேட்டிருக்காங்க, இல்லை நம்ம தமிழ்நாடு கொடுத்துக்கலாங்க. கொடுத்துட்டு சர்ச் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடுங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாருங்கள், இதில் முக்கியமான இன்ஃபர்மேஷன், நீங்கள் இந்த ஓட்டர் ஐடி கார்டு, அதாவது எலக்ட்ரானிக் ஓட்டர் ஐடி கார்டுங்க, இது டிஜிட்டல் ஓட்டர் ஐடி கார்டு. இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஓட்டர் ஐடி கார்டில் மொபைல் நம்பர் அப்டேட்டில் இருக்கணும். இந்த இடத்துல மொபைல் நம்பருக்கு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், லாஸ்ட் 4 டிஜிட் நம்பர் மென்ஷன் ஆகிருக்கும். இந்த நம்பருக்கு ஓடிபி வரும். ஸோ இந்த நம்பர் இல்லாதவங்க ஃபார்ம் 8 பயன்படுத்தி மொபைல் நம்பரை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. எப்படி மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ண நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். அல்லது மொபைல் நம்பரே லிங்க்கில் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் புதுசாக வந்து மொபைல் நம்பரை அப்டேட் பண்ணிட்டு தான் டவுன்லோட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, தெளிவாக வந்து செக் பண்ணிக்கோங்க. இப்போது கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், சென்ட் ஓடிபின்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஓடிபி வில் பி சென்ட் டு த ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர், அந்த ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு போகும். ஸோ சென்ட் ஓடிபி கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் போயிட்டு உங்கள் மொபைலுக்கு வந்திருக்க ஓடிபியை நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போது உங்களுக்கு வந்திருக்க ஓடிபியை அப்படியே பார்த்து டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு வெரிஃபைன்னு இருக்குது பாருங்கள், அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி லோட் ஆகிட்டு ஸோ உங்களுக்கு ஓடிபி வெரிஃபிகேஷன் ஆகிட்டு உங்களுக்கான அந்த எலக்ட்ரானிக் ஓட்டர் ஐடி கார்டு இருக்குது பாருங்கள், அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போது இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், டவுன்லோட் எபிக்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான ஓட்டர் ஐடி கார்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டவுன்லோடு வந்து ஆயிடுச்சுங்க. ஸோ மேலே கொடுத்துருக்காங்க டவுன்லோடில் போயிட்டு நீங்கள் ஸோ எபிக் டவுன்லோட் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கான ஓட்டர் ஐடி கார்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் வந்து பார்த்தா ஒரு எலக்ட்ரானிக் கார்டாக தாராளமாக வந்து பயன்படுத்திக்கலாங்க. இதே கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லேமினேஷன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். டிஜிட்டலாக இந்த கார்டை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே கொடுத்துருப்பாங்க. உங்கள் பெயர் இருக்கும், உங்கள் ஓட்டர் ஐடிக்கான நம்பர் இருக்கும், ஸோ ரிலேட்டிவ் நேம், ஹஸ்பண்ட் நேம் அல்லது ஃபாதர் நேம் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் ஏஜ் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்னதாக ஃபோட்டோ மாரி கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல. ஸோ ஹாலோகிராம் அந்த மாதிரி ஏதோ ஒரு ஆப்ஷன் சொன்னாங்க, அதுமாரி உங்களுக்கு ஃபோட்டோ இருக்கும்.
ஸோ அதுக்கு பக்கத்தில் QR கோட் அட்ரஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதேமாரி உங்களுடைய சட்டமன்ற தொகுதி எது எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதிலே நீங்கள் ஸோ பயன்படுத்திக்கலாம் தாராளமாக. அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன், ஸோ எந்த சீரியல் நம்பரில் இருக்கீங்க, எந்த வரிசை நம்பர் என்ன, பார்ட் நம்பர் என்ன, எந்த இடத்துல வாக்கு செலுத்துவீங்க, அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. மின்னணு வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை, தேர்தல் நோக்கத்திற்கான அடையாள சான்று, வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டையை வைத்திருப்பதால் வாக்காளர் பட்டியலில் பெயர் இருக்கும் என்பதற்கு உத்தரவாதம் இல்லை. ஸோ இது வந்து பார்த்தா பேசிக்காக ஓட்டர் லிஸ்ட்டில் உங்கள் பெயர் இருந்தால் மட்டும்தான் ஓட்டு போட முடியும். அது ஒன்றும் பிரச்சனை, அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. பட் இதை நீங்கள் வந்து பார்த்தா ஓட்டர் ஐடியா இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் உங்களுக்கான எலக்ட்ரானிக் ஓட்டர் ஐடி கார்டு டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கீங்க. ரொம்ப சுலபமாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் போதுமானது டவுன்லோட் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. வீட்டுக்கு கார்டு வரல அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஆப்ஷனை பயன்படுத்திக்கோங்க. இல்லை எனக்கு வந்து பார்த்தா கையில் எனக்கு கார்டு வேணும் அப்படின்றவங்க கண்டிப்பாக நான் அடுத்த வீடியோ வந்து மேக் பண்ணிடுறேன். ஸோ எப்படி வந்து பார்த்தா ஓட்டர் ஐடிக்கு அப்ளை பண்ணோம் அப்படின்னா வீடு தேடி நமக்கு ஓட்டர் ஐடி கொடுப்பாங்க. ஸோ ஓட்டர் ஐடி டூப்ளிகேட் ஓட்டர் இருக்கட்டும் இல்லை ரீப்ரிண்ட்டுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அதை கொடுத்து கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோ மேக் பண்ணுறேன். அதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பார்த்துருக்கான பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோவுமே அப்டேட்டாக வந்து சேரும்.